நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உலகையே உலுக்கிய பஹல்காம் தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூர சம்பவம் உலக இதயங்களையே உடைத்து சுக்கு நூறாக்கி இருக்கிறது. மேலும் பயங்கரவாதிகளின் இந்த தாக்குதல் மத ரீதியிலான பிரச்சனையாகவும் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 10 லட்சமும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 2 லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 1 லட்சமும் இழப்பீடு வழங்குவதாக ஜம்மு காஷ்மீர் அரசு அறிவித்துள்ளது. இதற்கிடையே பாகிஸ்தானை தளமாக கொண்ட தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவான லஷ்கர்-இ தொய்பாவுடன் தொடர்புடைய தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. லஷ்கர்-இ தொய்பா அமைப்பின் மூத்த தளபதி சைஃபுல்லா கசூரி இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 3 பயங்கரவாதிகளின் வரைபடங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இதையடுத்து பெரிய அளவிலான தேடுதல் வேட்டை அப்பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது. ராணுவம், மத்திய ரிசர்வ் போலீஸ் படையான CRPF மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். காஷ்மீரின் பஹல்காமில் குதிரை சவாரி செய்து பைசரன் மலை உச்சி வரை சென்று அங்கிருக்கும் ரிசார்ட்டில் தங்கி வருவது பிரபலமான சுற்றுலா பயணமாக இருந்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் அங்கு இருக்கும் இந்த குதிரை சவாரி பயணத்தை மேற்கொள்வது நாள்தோறும் இயல்பாக நடக்கும் ஒன்றுதான். ஆனால் ஏப்ரல் 22ஆம் தேதி அந்த பைசரன் மலை உச்சியில் அமைந்துள்ள ரிசார்ட் அருகே திடீரென தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. பயங்கரவாதிகளின் இந்த தாக்குதல் மத ரீதியிலான தாக்குதலாகவும் உருவெடுத்துக் கொண்டிருக்கும் சூழலில் நடிகை ஆண்ட்ரியா வெளியிட்ட தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதத்துக்கு எதிரான வெறுப்புகளுக்கு நாம் இரையாகிவிடக் கூடாது என சுட்டிக்காட்டிய நடிகை ஆண்ட்ரியா, பஹல்காமிற்கு நானும் சுற்றுலா பயணியாக சென்றுள்ளேன். தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக என் இதயம் துடிக்கிறது. அதேபோல இந்த நிகழ்விற்கு பின் இன்னும் கூடுதல் கண்காணிப்பு, சோதனைக்கு உள்ளாக்கப்பட உள்ள காஷ்மீர் மக்களை நினைக்கையில் என் இதயம் உடைகிறது. நமது நாடு மத ரீதியாக அதிகம் பிரித்து அணி திரட்டப்படும் ஒரு சூழலில் ஒரு குறிப்பிட்ட மதம் சமூகத்திற்கு எதிரான வெறுப்பாக திசை திருப்பப்படாமல் இருப்பது ஒரு குடிமக்களாக நமது கடமை. நான் என் கருத்தை அடிக்கடி சொல்பவள் அல்ல, ஆனால் இந்த சூழலில் இதை சொல்ல வேண்டும் என உணர்ந்தேன். இங்கே வெறுப்பிற்கு இடமில்லை என அவர் கூறியுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.